வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களோடு கலந்து உரையாட, கலந்து உறவாட வாய்ப்பளித்த அந்த இறையாற்றலுக்கு மிக்க நன்றி. உங்கள் பொன்னான நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்காக முதலீடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நன்றியுணர்வோட இந்த நாளை தொடங்குவோம், இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்த நன்றி இறைவா நன்றி அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சியோட நீங்கள் வணங்கும் கடவுள், உங்களுடைய குரு, உங்களுடைய பெற்றோர், இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. இவங்க எல்லாரையும் மனசுல அப்படியே நினைச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இந்த பூமியில வந்து பிறக்க காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய தாய் தந்தை. அந்த தாய் தந்தைக்கு நன்றி சொல்லி, இறைவனுக்கு நன்றி சொல்லி, நமக்கு நல்ல அறிவை கொடுத்த நம்முடைய ஆசிரியர்கள், சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு காலேஜுக்கோ அல்லது அடுத்தடுத்த லெவல் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் படிச்சோமோ, வேலை செய்யற இடத்துல நல்ல சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருப்போம். உங்களுடைய ஞானாசிரியர்கள் சில பேர் இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த நன்றியுணர்வோடு அந்த நாளை துவக்கும் போது ரொம்ப அற்புதமான நாளாக அந்த நாள் அமையும். ஏன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைச்சிருக்கு. தூங்க போன அத்தனை பேரும் அடுத்த நாள் காலையில விழிப்பு நிலைக்கு வரல. ஒரு சிலர் அந்த தூக்கத்திலேயே அந்த கடவுளோட ஒன்றி கலந்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைத்திருக்கு, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அந்த நாளை சிறப்பாக பயன்படுத்துவோம். நம் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி, அற வழியில் நின்று பொருள் ஈட்டி, அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் பெற்று வீடு பேறு பெறுவோம். இதுதான் வாழ்வின் நோக்கம். நமக்கு இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் எவ்வளவோ பேரலல் யூனிவர்சஸ்லாம் இருக்கும்போது, சூரிய குடும்பத்துல சூரியனை மையமாக கொண்டு 9 கோள்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில இருக்கக்கூடிய பூமியில வந்து நம்ம பிறந்திருக்கோம். அந்த பூமியில நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படின்னு 5 விஷயங்கள் இருக்கு. அதே 5 விடயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அதே 5 விஷயம் நம்ம உடம்புலையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அந்த 5 விஷயமா அதுவும் நம்ம இந்த உடம்புலயே இருக்கு. அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்திலும் இருக்கு. வெளியில என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. எனக்குள் இருப்பதுதான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா உயிர்களிடத்திலும் அதுவும் அங்கேதான் இருக்கு. எந்த வகையில நான் மற்ற உயிரினங்களோட வித்தியாசப்படுறேன், ஒரு மனிதனாக நான் எப்படி வித்தியாசப்படுறேன் அப்படின்னா, ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுவினம், மூன்றறிவு பூச்சியினம்னு அப்படியே அந்த பரிணாம தொடர் வளர்ந்து 4 அறிவு, 5 அறிவு அப்படியே எல்லாம் வந்து கடைசியாக 6 அறிவு கொண்ட மனிதனாக நாம பரிணாமம் பெற்று 6வது அறிவுங்கிற ஒன்று விஷயம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் நாம மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நாம ஒரு மனிதனாக 6 அறிவு கொண்ட மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய செயல்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்களை அத்தனையும் நினைச்சு பார்த்தோம்னா, நாம 6 அறிவு கொண்ட மனிதனாக பகுத்து அறிந்து, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, பகுத்து அறிந்து நாம செயல்படுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து, அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு 30 செகண்ட் யோசிங்க. நம்ம எல்லாருமே ஆன்மீக பாதையில இருக்கிறோம். எல்லா நாடுகளுமே ஒரு ஆன்மீகம் இருக்கு. எல்லா நாடுகளுக்கும், எல்லா நாடுகளிலும் மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கடவுளை வணங்குகிறார்கள். எல்லா நாட்டிலும் ஏதாவது ஒரு மதம் இருக்கு. மக்களை வழிபடுத்துவதற்கு, மக்களை நெறிப்படுத்துவதற்கு, மக்கள் சிறந்த முறையில் நல் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்கு. ஒரு கடவுள் இருக்காரு, அவர் வழிகாட்டுறாரு. கடவுள் படைத்த உலகம் இது. ஆனா அந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 6 அறிவு கொண்ட மனிதனாக நாம நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் நின்று நம்முடைய வேலைகளை நாம செய்கிறோமா? நம்முடைய எண்ணம், சொல், செயல் இது ஒரு ட்ரையாங்கிள். தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ்.
முதல்ல மனசுல எண்ணங்கள் தோன்றுகிறது. அந்த எண்ணத்திற்கு நாம வலு கொடுத்து நம்ம சொற்களாக சொல்றோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு நம்ம சொல்றோம். நம்ம செயல்கள் மூலமாக சில இதெல்லாம் செய்றோம். இதையே தொடர்ந்து செய்ய 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 இந்த சைக்கிள் தொடர 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 இதுவே பழக்கமாகவும் வழக்கமாகவும் மாறி நம் வாழ்க்கை முறையாக மாறி இதுவே நம்முடைய குணாதிசயமாக இதுவே நம்முடைய கேரக்டராக மாறிடுது. ஸோ இதைத்தான் ஆங்கிலத்தில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. தாட்ஸ், பிலீஃப்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், கேரக்டர் கடைசியில். அதுதான் அந்த ஹேபிட்டா மாறி அந்த ஹேபிட்டுங்கிறது கடைசியா கேரக்டரா மாறிடுது அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த ஹேபிட்டுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவும் சொல்லுவாங்க. ஹேபிட்லேருந்து அந்த ஹெச் எடுத்துட்டா கூட அதில் ஒரு பிட் அதில் இன்னும் பாக்கி இருக்கும். அந்த பிட்லேருந்து ஒரு ஏவை எடுத்துட்டா கூட இன்னும் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிட் இருக்கும். அந்த பிஏயும் எடுத்துட்டா கூட அது இன்னும் அங்க ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ஒரு பழக்க வழக்கம், நம்ம எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு திரும்ப 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 அதை ஒரு விஷயத்த செஞ்சு 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 நல்ல பழக்கமாக மாறி பழக்க வழக்கமாக மாறி வாழ்வியல் முறையாக மாறி அது ஒரு ஹேபிட்டா மாறி அதுவே கடைசியில நம்முடைய கேரக்டரா குணாதிசயமா மாறிடுது. ஸோ இந்த எண்ணம், சொல், செயல். ஸோ அப்போ நம்ம கேரக்டருங்கிறது எங்கேருந்து வருது? இந்த எண்ணம், சொல், செயல்லேருந்து வருது. ஸோ அப்போ அந்த எண்ணம், சொல், செயல் இது மூணும் நல்லா இருக்கணும்னா எண்ணம் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ எண்ணம் எப்படி தோன்றுகிறது? இந்த மனசுங்கிறது எப்படி இயங்குது? ஸோ இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் பார்க்குறோம், எண்ணம், சொல், செயல். இந்த பக்கம் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு, அது உடல், உயிர், மனம். இந்த உடல், உயிர், மனம் இது மூணும் அப்படியே ஒன்றி கலந்து அப்படியே சூப்பரா அது வேலை செய்யும். நாம ஒரு உடல் பெற்று இந்த பூமிக்கு வந்து பிறந்திருக்கிறோம். தாயின் கருவறையில 10 மாதம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த கரு வந்து உள்ள வளர்ந்துட்டே வருது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஒரு ஒரு வகையான உறுப்புகள்லாம் தோன்றிக் கொண்டே வருது. அது நல்லா வளர ஆரம்பிக்குது. அம்மாவுடைய அந்த தொப்புள் கொடி வழியா தேவையான உணவெல்லாம் அது எடுத்துக்குது. ஒரு நீர்க்குடம், ஒரு நீர்க்குடத்துல ஒரு நீருக்குள்ளதான் அந்த உயிர் ஃபார்ம் ஆகி அந்த நீர்க்குடத்துல அந்த உயிர் வளர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஒவ்வொரு மாதமும் அந்த உயிர் வளரும் போது அந்த கரு வளரும் போது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறத அன்றைய முன்னோர்கள் அதுக்கு என்ன ஷேப்ல இருக்குமோ அது எந்த ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெஷின்ஸ், மானிட்டர்ஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்தி பார்க்காம வயிற்றுல ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று தடவி அந்த மீட்டரை அந்த இதை வச்சு தேய்ச்சி ஸ்க்ரீன்லலாம் ஒன்றும் எதுவும் பார்க்கல அவங்க. ஆனால் இயற்கையோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று ஒரு அருமையான வாழ்க்கையை நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. இறைவன்னா என்ன, பிரம்மம்னா என்ன, இந்த உயிர் எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி தோன்றியது, சிவம் சக்தி சேர்க்கைனா என்ன, சும்மா இருந்த சிவம் ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருந்த சிவம் சக்திங்கிற இயக்க நிலைக்கு எப்படி மாறுச்சு, எப்படி ஒரு டைனமிக் ஸ்டேட்டுக்கு மாறுச்சு, சக்தியிலிருந்து சிவம் சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது, சும்மா இருந்த சிவம் மலர்ந்தது, சிவம் எழுச்சி பெற்றது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்தி உருவாச்சு. ஸோ இது ஸ்டாட்டிக் ஸ்டேட், இது டைனமிக் ஸ்டேட். இதை பத்தி இன்னொரு பாடல்லாம் வரும், நம்ம இந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த சிவம்ங்கிறது சக்தியா மாறுச்சு. அதன் பின்பு அணுக்கள் நிறைய இந்த பிரபஞ்சம்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண். இந்த மாதிரி இந்த முதல்ல விண் தோன்றியது, அடுத்தது இது தோன்றியது அப்படின்னு எது எந்த ஆர்டர்ல தோன்றியது அப்படிங்கிறத ஒரு பாடல் வரியாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு எது எப்போ தோன்றியதுன்னு தெரியும். ஆக்சுவலா 6 அறிவு கொண்ட மனிதன் கடைசியா தான் வந்து சேர்ந்தான். ஆனா தன் பிறப்பின் மூலம் என்ன, தன்னுடைய ஆதி மூலம் என்ன, எந்த ஆதியிலிருந்து, ஆதி அனாதின்லாம் சொல்லுவாங்க, எந்த மூலத்திலிருந்து நம்ம பிறந்து வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் ஆற்றலும் அவங்ககிட்ட இருந்தது. உள்ள வளரக்கூடிய கருவில் வளரக்கூடிய அந்த தாயின் கர்ப்பப்பையில அந்த கரு உள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்கும் ஒவ்வொரு மாசமும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாங்க. அந்த ஷேப் தான் தமிழ்ல நம்பர்ஸா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மாதங்களுக்கு அந்த 9 ஷேப்பும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம தமிழ் நம்பர் சிஸ்டமா நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதையே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களால அந்த சக்தி இருந்தது. இது உடலுக்குள்ள நடக்கிற விஷயம். இதையே தெரிஞ்சுக்கிட்ட அவங்க வெளியில பிரபஞ்சத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஒரு 9 சிலைகளை வைக்கிறாங்க. அந்த 9 சிலைகளுக்கும் வெவ்வேறு விதமான கலர்ல துணி துணி கட்டி விடுறாங்க.
ஒரு இதுக்கு சனின்னு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு கருப்பு கலர்ல துணி கட்டி விடுறாங்க. இன்னொன்னுக்கு சந்திரன்னு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு வெள்ளை கலர்ல துணி கட்டுறாங்க. ஏன் இது ரெண்டுக்கும் இந்த கருப்பு வெள்ளையை ஏன் மாத்தி கட்டல? ஏன் சனிக்கு மட்டும் கருப்பா ஒரு இதை கொடுத்தாங்க, கருப்பா ஒரு துணியை கொடுத்தாங்க, ஏன் சந்திரனுக்கு வெள்ளை துணியை கொடுத்தாங்க? இயற்கையை பார்க்கறாங்க. இயற்கையில இருந்து தான் நம்ம வந்தோம். நம்மை சுற்றி இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ங்கிற 5 விஷயம் இருக்கு. நாம பூமிங்கிற ஒரு கோள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் வலம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு பேர் கொடுக்கறாங்க. அந்த ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நிறம், அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் என்ன, அங்கிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் என்ன கலர்ல வருது, அங்கிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் ஒரு மனிதன உயிர்கள் மேல வந்து படும்போது மனிதனுக்குள் என்ன மாற்றத்தை அது விளைவிக்கிறது, இது அத்தனையும் அந்த காலத்துல தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி 9 சிலைகளை உருவாக்கி அந்த 9 சிலைகளுக்கு 9 விதமான கலர்ல துணி கட்டி விடுறாங்க. ராகு கேது என்கிற கருநீல காந்த அலை பாதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிளாக் ஹோல், அது வேர்ம் ஹோல், பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, முன்னோர்கள் அதை அன்னைக்கே ராகு கேதுன்னு கருநீல காந்த அலை பாதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. எந்த ஒரு பெரிய டெலஸ்கோப் கிடையாது, ஒரு ஹபிள் டெலஸ்கோப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம சென்னையில் பிர்லா பிளானட்டோரியத்தில் கோட்டூர்புரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளானட்டோரியம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு டெலஸ்கோப் கிடையாது. மேலே என்ன நடக்குது, வானியல், நட்சத்திரங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாத காலத்தில் இந்த 9 கோள்களோடும் பஞ்சபூதங்களோடும் 9 கோள்களோடும் ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சு பூமியோட எடை என்ன, பூமி வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு, சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பூமி வந்து சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிற கால்குலேஷனை அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கு. பூமி ஒரு வருஷத்துல ஒரு முறை சுத்தி வருது. அதோட மட்டுமல்லாம ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. அதாவது தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஒரு அப்படியே சுத்தி 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 வந்து ஒரு வருஷத்துல சூரியனே ஒரு தடவை சுத்தி வந்துருது. அதற்கு ஏற்றாற் போலதான் நம்ம அஹ், ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த அமாவாசை, பௌர்ணமி, முழு நிலவு நாளை பௌர்ணமி என்றும், நிலவு மொத்தமா முழுசா தேஞ்சு சுத்தமா கண்ணுக்கே தெரியாத நிலையில இருக்கக்கூடிய நாளை அமாவாசைன்னு வச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பேர் வச்சு கவுண்டிங், அந்த காலத்துல அந்த நாட்களை கவுண்ட் பண்றதுக்கு பிரதமை, விதியை, திருதியை, சதுர்த்தி ஒன்று ஒன்றா ஒரு பேரை வச்சு கடைசியில் திரும்ப மறுபடியும் இது 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்கும். சில தடவை என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மாதத்திலேயே ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, கடைசியில் 31வது நாள் மறுபடியும் ஒரு பௌர்ணமி வந்துடும் இந்த இங்கிலீஷ் கேலண்டர் படி. ஸோ அதை வந்து இது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி தான் வரும். ஆனால் எப்போவாவது ரேரா ஒரே மாதத்துல பௌர்ணமி, அமாவாசை, திரும்ப பௌர்ணமியும் வந்துடும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபினாமினன்லாம் நடக்குது. இதே போல எப்போ சோலார் எக்லிப்ஸ் வரும், எப்போ லூனார் எக்லிப்ஸ் வரும், எப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வரும், இது எல்லாத்தையும் அந்த காலத்திலே உட்காந்து கால்குலேஷன்லாம் போட்டு ஒரு பஞ்சாங்கமா கையில கொடுத்துட்டாங்க. வருஷா வருஷம் அது பிரிண்ட் ஆகி வரும். ஒவ்வொரு பிராண்ட் நேம்ல அது வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி வானியலும் ஜோதிடமும் அப்படின்னு ஒரு தனி கலையே இருக்கு, ஒரு தனி விஷயமே இருக்கு. எப்படி நம்மள முன்னோர்களால அவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது, தான் பிறந்த மூலத்தை எப்படி கத்துக்கிட்டாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களால இந்த இயற்கையோடு ஒன்றி கலக்க முடிஞ்சது. இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றியது? சும்மா இருந்த சிவம் மலர்ந்தது, சக்தி பிறந்தது. அந்த சக்தியின் மூலமாக ஐம்பூதங்கள் தோன்றியது. அந்த ஐம்பூதங்களும் எந்த ஆர்டர்ல தோன்றியதுங்கிறத ஒரு பாட்டா சொல்ற அளவுக்கு இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பாட்டா இந்த 5 வரிகள்ல சொல்றாங்க. நிலம் 5, அதான் 5ஆவதா தோன்றியது. நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண் அப்படின்னு சொல்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல அது ஃபார்ம் ஆச்சு. காற்று முதல்ல வந்தது, அதுக்கு ஐ மீன் விண் முதல்ல தோன்றியது, அப்புறம் காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் நிலம். இதே ஃபார்முலால அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, உயிர்கள் எப்படி தோன்றியது. அந்த உயிர்கள் எப்படி தோன்றியதுங்கிறத ஒரு பக்தி மார்க்கத்தோட இணைத்து ஒரு ஆன்மீகத்தோட இணைத்து அதை வந்து தசாவதாரம் அப்படின்னு ஒரு கதை மாதிரி உருவாக்கி அந்த உயிரின பரிணாமத்தை நமக்கு சொல்லித் தராங்க.
இந்த பக்கம் சயின்டிஸ்ட் சார்ல்ஸ் டார்வின் போன்ற சயின்டிஸ்ட் எல்லாம் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அதை அவங்க ஒரு விதமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம முன்னோர்கள் ஒரு கதை வடிவத்துல உருவாக்கி தசாவதாரம்னு ஒரு விஷயத்த சொல்லித் தராங்க. அதுல எடுத்த உடனே ராமரையோ கிருஷ்ணரையோ பலராமரையோ ஏன் தூக்கி முன்னாடி வைக்கல? ஏன் அவங்கெல்லாம் பின்னாடி வராங்க? ஆறறிவு கொண்ட இந்த மனிதர்கள் எல்லாம் ஏன் பின்னாடி வராங்க? ஏன் இவங்கெல்லாம் முன்னாடி வந்திருக்கலாமே? நம்ம ஏன் அது மாதிரிலாம் யோசிக்கிறது இல்ல? நம்ம அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்போமே, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ முன்னோர்கள் சில விஷயங்களை நமக்கு உணர்த்தணும்னு நினைச்சாங்க. அதை கதை வடிவமாக, காவியங்கள் வடிவமாக, காப்பியங்கள் வடிவமாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒண்ணு ஒண்ணா. இது முதல்ல தோன்றியது. சோ நீரில் முதல்ல ஒரு விஷயம் தோன்றியது. அது மத்ஸ்ய, அது மீன். அப்புறம் அந்த நீரிலும் நிலத்திலும் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் தோன்றியது. அது ஆமை. அத கூர்ம அவதாரம். அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படியே வருது. புல்ல வடிவம் கொண்ட மனிதன். அப்புறம் இப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கிறோம். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராகம் அப்படின்னு ஒண்ணு. அந்த வராகத்துக்கு சில கதைகள்லாம். வராக பெருமாள் அவருக்கு ஒரு கதை. அவரு பூமியை போய் அடியில இருந்து போய் அடியில எங்கேயோ போய் பூமி வந்து அடியில போய் மறைஞ்சிருச்சான். பூமி வந்து மேல இல்லையா, அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லையா. அவர் கீழே போய் தன்னுடைய அந்த மூக்கு இது மேல அப்படியே குத்தி மேல அப்படியே எடுத்துட்டு வந்தாராம் அவர் வராக பெருமாள். இதுக்கு சில கதைகள் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்ய கஷிபு, ஹிரண்யாக்ஷன் ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரை வதம் பண்றது இவரோட வேலை. அடுத்தது ராம அவதாரம்னு ஒண்ணு எடுப்பாரு. ராவணன் கும்பகர்ணன் ரெண்டு பேரை வதம் பண்ணுவாரு. அப்புறம் கிருஷ்ணர் அவதாரம்னு ஒண்ணு எடுப்பாரு. அதுல கம்சனும் இன்னும் வேற யார் இன்னொருத்தர், இன்னும் ரெண்டு பேரை. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா, அவரு பெருமாள் வந்து அவருடைய இடத்துல அவர் இருந்தார். எங்க இருப்பாரு? அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு முனிவர் வந்தாரு. அந்த முனிவரை வாசல்ல இருந்த ரெண்டு பேரு மெய்க்காப்பாளர்கள் வாசல்ல இருந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவரை உள்ள அனுப்பல, பார்க்க விடல. அதனால இவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ஜெயன் விஜயன், இவங்க ரெண்டு பேரோட பேர் ஜெயன் விஜயன். இவங்க ரெண்டு பேருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. So, இந்த சாபத்தை கொஞ்சம் ஏதாவது நியூட்ரலைஸ் பண்ணலாம், கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற அதுக்கு ஒரு இது சொல்யூஷன் கொடுத்தாங்க. நீங்க பூமியில பல முறை நல்லவர்களாக பிறந்து பல ஜென்மங்கள் கழிச்சு திரும்ப நீங்க உங்க பெருமாள்கிட்டே நீங்க வந்து சேரலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா பூமியில 3 முறை தவறானவர்களாக கெட்ட செயல் செய்பவர்களாக நீங்க பிறக்கலாம். அந்த மாதிரி நீங்க பிறந்து நீங்க சில செயல்கள் கெட்ட செயல்கள்லாம் செய்யும்போது உங்களை வதம் பண்றதுக்காக உங்க பெருமாளே அவதாரம் எடுத்து வருவாரு. வந்து கெட்டவனா பிறந்தவங்கள அழிப்பாரு. ஸோ 3 ஜென்மம் தான். 3 ஜென்மத்துல நீங்க அந்த மாதிரி கெட்டவனா பிறந்து வளர்ந்துட்டு திரும்ப நீங்க வந்து உங்க பெருமாளோட சேர்ந்துக்கலாம். எந்த சாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். நாங்க சீக்கிரமா வந்து சேரணும் பெருமாள் கிட்ட அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணதுனால, கெட்டவனா பிறந்தாலும் பரவாயில்ல, கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் தானே எங்களை வந்து அழிக்கிறாரு, பெருமாள் தானே எங்களை வந்து அழிக்கிறாரு, எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை கெட்டவனா பிறக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி இந்த 3 அவதாரம் எடுத்தாங்க. 3 தடவை அவர் அவதாரம் எடுத்து இவங்களை அழிப்பாங்க. ஸோ அதுதான் நரசிம்ம அவதாரத்துல வரும், அதுதான் ராம அவதாரத்துல வரும், அதுதான் கிருஷ்ண அவதாரத்துல வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கதைகளை வைத்து அந்த உயிரின பரிணாமத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பலராமர் பாத்தீங்கன்னா எப்பவுமே தோல்ல என்ன வச்சிருப்பாரு? ஏர்கலப்பை வச்சிருப்பாரு. ஏர்கலப்பைங்கிறது எதுக்கு? முதல்ல மனிதன் விவசாயம் செய்து உணவை உற்பத்தி செய்தான். அதுக்கு முன்னாடி மனுஷன் என்னத்தை சாப்பிட்டான்? மற்ற மிருகங்களை தான் சாப்பிட்டான். சோ மனிதனுக்குள்ள இந்த மிருக குணம், இந்த உயிரின பரிணாம தொடர்படி ஓரறிவு தாவரத்திலிருந்து பறந்து வளர்ந்து ஐயறிவு விலங்கினங்கள் வரை வந்து சந்தர்ப்பவசமாக ஐயறிவுக்குட்பட்ட 2 விலங்கினங்கள் ஒன்றிணைந்து அதிலிருந்து ஒரு மனிதனுக்கான ஒரு வித்து உருவாகி அந்த மனிதன் எல்லாரும் மாதிரியும் எல்லா மிருகங்கள் போலையும் 2 கை, 2 கால், அந்த 4 கால்கள் கொண்ட விலங்குகள் தானே நம்ம பார்த்திருக்கோம். அந்த 4 கால்கள் கொண்ட அந்த விலங்கினமாவே பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகெலும்புங்கிறது நிமிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அது உருவாகி முதுகெலும்பு நிமிர்ந்து வந்தோடனே அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த 2 கால்கள் முன்னாடி இந்த 2 கால்களும் 2 கைகளா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் மனிதனுக்கு கைகள் தோன்றியது. ஸோ நான் மிருகத்துக்கு இருந்த 4 கால்கள், அந்த 4 கால்கள் தான் மனிதனாக அந்த டிரான்சிஷன், அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன், அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த முன்னாடி இருந்த 2 கால்கள் அப்படியே அந்த முதுகெலும்பு நிமிர 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 ஆட்டோமேட்டிக்கா அது கைகளா மாறிச்சு. ஸோ அதனால தான் நமக்கெல்லாம் 2 கைகள் 2 கால்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ல வரக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு நமக்கு சில கதைகள், சில காவியங்கள், சில காப்பியங்கள்லாம் உருவாக்கி, அந்த கதை மூலமாக சில கடவுள்களை நமக்கு தோன்றுவித்து, அந்த கடவுள் மூலமா, அந்த கடவுளுடைய வாழ்க்கை மூலமா வாழ்வியல் விழுமியங்கள், வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு மனிதன்னா இப்படிதான் வாழணும். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்படிதான் வாழணும். தன்னுடைய வீரத்திற்காக ஒரு வில். ஒரு சொல் சொன்னா சொன்னதை சொன்ன சொல்ல காப்பாற்றணும். ஒரு இல்லால். இல்னா ஒரு இல்லால். ஒரே ஒரு ஒய்ஃப் தான். இந்த ஒய்ஃபை அவர் கடைசியில எப்படி ட்ரீட் பண்ணாரு, கடைசியில அந்த ஒய்ஃப் அவர் தள்ளி வச்சாரு, அந்த கதைகள்லாம் அது தனியா வரும். அதுக்கு தனி காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, அதை எதிர்ப்பவங்களும் இருப்பாங்க. ராமர் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி தன் மனைவி மேல சந்தேகப்படலாம், தன் மனைவி எப்படி வெளியில அனுப்பலாம், அதுவும் அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படி அனுப்பலாம். லவா குஷன்னு 2 குழந்தைகள் பிறகுறாங்க. அந்த குழந்தைகள் இவர் ஆரம்பிச்ச அந்த அஸ்வமேத யாகத்துல அவரு ரிலீஸ் பண்ண அந்த குதிரையை இந்த பசங்க 2 பேர் புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அதை காப்பாத்துறதுக்காக, அந்த குதிரையை மீட்கிறதுக்காக அவர் கிளம்பி வராரு. வந்து இவங்களெல்லாம் சந்திக்கிறாருங்கிறவரு. இப்படிலாம் கதை போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இந்த மாதிரி மகாபாரதம் கதையை எடுத்தீங்கன்னா, அது ஏகப்பட்ட கிளை கதைகள். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடியும். கடைசியில இந்த 5 சகோதரர்கள்ட்ட வந்து முடியும். இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலமாக ஆன்மீகத்துல சில கருத்துக்களை, சில விழுமியங்களை, வாழ்க்கை விழுமியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி மனுஷன் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இந்த மாதிரி வாழ்ந்தா இதுதான் கிடைக்கும், சொர்க்கம்னா இது, நரகம்னா இது, அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சொர்க்கம் நரகம்னா இப்ப நம்ம பூமி கிரகத்துல இருக்கிறோம். இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல சொர்க்கம் இருக்கு, எவ்வளவு தூரத்துல நரகம் இருக்கு. நாம இருக்கக்கூடிய இந்த பகுதியை, இந்த இதை வந்து கேலக்சி, இந்த கேலக்சியை வந்து மில்கி வே கேலக்சி, பால்வெளி வீதி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அடுத்து இதே போல இன்னொரு கேலக்சி இருக்கு. அதாவது சூரியனை சுத்தி இத்தனை கோள்கள், துணைக்கோள்கள். நமக்கு எப்படி சந்திரன் துணைக்கோளா இருக்கோ அதே போல சில கிரகங்கள் இருக்கு. இப்ப ஜூபிட்டருக்கு, சாட்டர்ன்னா சனி கிரகத்துக்கு வளையம்லாம் வரும், அந்த ரிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி அதுக்கு துணைக்கோள்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது பால்வெளி வீதியில இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியில இருக்கக்கூடியது ஒரு விஷயம். இதே போல இன்னும் நிறைய பிரபஞ்சங்கள், நிறைய கோள்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அண்டை வீடு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆண்ட்ரோமீடா கேலக்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு, நிறைய கோள்கள்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது நம்ம வாழ்க்கிறது இந்த பூமியில நம்ம வாழ்றோம். சூரியன்லேருந்து நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. இந்த சூரியனை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பூமி சுத்தி வருது. அது கூட எக்ஸாக்டா 365 டேஸ் இல்லை, 365 1/4 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாளை உருவாக்கி அதை லீப் இயர்னு ஆக்கி பிப்ரவரியில எக்ஸ்ட்ராவா ஒரு நாளை சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள். இப்போ இந்த கடவுள்னா என்ன, கடவுள் தன்மைனா என்ன, கடவுள் பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்கினாரு, இந்த உயிர்கள் அந்த கோள்கள் எப்படி உருவாச்சு, இந்த கிரகங்கள் எப்படி, ஐ மீன் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு, கோள்கள் உருவாச்சு, அதுக்கு பின்பு 1லேருந்து 5 வரை உயிரினங்கள் தோன்றி 6 அறிவு கொண்ட மனிதன் பிறந்து, அந்த 6 அறிவு கொண்ட மனிதன் வாழ்க்கையை வாழணும். ஸோ எப்படி வாழணும், தன்னுடைய உடல், உயிர், மனம், இது மூன்றையும் நல்லா வச்சுக்கணும். 120 வருடங்கள் உயிர் வாழக்கூடிய தன்மை, உயிர் வாழக்கூடிய தகுதி நமக்கெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல முன்னோர்கள் 120 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அதனாலதான் 100 வயசு வாழணும்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மினிமம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சது, 100க்கு வந்தது. இப்ப இன்னைக்கும் சென்னையிலே பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்ஐசியின் ஜோனல் மேனேஜர் 100 வயதிற்கு மேல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எல்ஐசிட்டேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பென்ஷனர்ஸை அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சு அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், இது பேப்பர்ல எல்லாம் கூட செய்தியா வந்தது. அப்ப 100 வயதுக்கு மேல உயிர் வாழ்ந்து மாசம் மாசம் பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 120 வருடங்கள் உயிர் வாழ்வது என்பது மனிதனுடைய இயல்பு. இன்னைக்கும் சைனா, ஜப்பான்லாம் போனீங்க அப்படின்னா 100 வயசுக்கு மேல வாழக்கூடிய அந்த முதியவர்களை ஈஸியா பார்க்கலாம். அவங்க தங்கள் வேலையை தாங்களே செய்து கொண்டிருப்பார்கள். இயற்கையோடு ஒன்றி இணைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள். நாம உடம்பையும் கெடுத்து வச்சிருக்கோம், உள்ள ஓடிட்டு இருக்கிற உயிரையும் கெடுத்து வச்சிருக்கிறோம். மூன்றாவதாக அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய அந்த மனதையும் கெடுத்து வச்சிருக்கோம். உடல், உயிர், மனம்ங்கிறது அவ்வளவு மிக முக்கியமானது. நம்ம முன்னோர்கள் திருமூலர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே,
உடம்பால் அழிவர், உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். கிளீனா சொல்லிட்டார். இவங்கெல்லாம் மெய்ஞானம் அடையவே முடியாது வாழ்க்கையில. திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். கிளீனா சொல்லிட்டாரு. இதுதான் ஃபைனல் வேர்டிக்ட். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி உயிர் வாழ்ந்தா மெய்ஞானம் அடையவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். உடல் ஓம்புதல். உடலை மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த இறைவனே என்னுடைய உடல்ல வந்து இருக்காரு. என் உடல்ல அந்த இறைத்தன்மை, இறை சக்தி இருக்கு. உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். ஒரு பொருள் இல்ல, உருபொருள். உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. அந்த பிரபஞ்ச இறைவன், இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய அந்த இறைநிலை, அந்த இறை சக்தி என்னுள் இருக்கிறது. உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் நமக்கு சொல்லித்தராங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கை முறையினால, இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு லைஃப், இன்றைய இந்த நவநாகரீக இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம சில காரணங்கள் சொல்லிக்கிட்டு உடம்ப சரியா கவனிச்சுக்கிறது இல்ல. உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் செய்யறது இல்ல. உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கும், யங்கா இருக்கிறதுக்கும், நீண்ட நாட்கள் 120 வருடங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உயிராற்றலை வளப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியும் செய்யாமல், உடலையும் கெடுத்து, உயிரையும் கெடுத்து, மனம், ஆறறிவு கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயமே இயங்குது. எந்த ஐயறிவு விலங்கினங்களுக்கு கூட மனசுங்கிறது கிடையாது. நமக்கு மட்டும்தான் அந்த மனம் இருக்கு. அந்த மனம் தான் ஆறாவது அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறது மூளை, பிரெயின். இங்க இருக்கக்கூடியது இதயம், ஹார்ட். இது ஒரு பம்பிங் ஆர்கன். இது நியூரான்ஸ், நர்வ் செல்ஸ், ஹைப்போதாலமஸ், தாலமஸ், இன்னும் லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு அது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். அப்ப மனசுங்கிறது என்ன? இது மனசா அல்லது இது மனசா? இல்ல இது ரெண்டும் சேர்ந்து இயங்குறதுனால மனசுங்கிறது உருவாகுதா? இப்போ மனம்னா என்ன? அதுவே நமக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஹார்ட் தான். மனசுனா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் ஒன்று போட்டுறோம். ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் போட்டுறோம். அதுல ஒரு அம்புக்குறி ஒன்று விடுறோம். இன்னைக்கு ஃபயர் விடுற மாதிரி, இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியால ஃபயர் விடுறாங்க அப்படின்ற மாதிரி, ஃபயர் விடுற மாதிரி நம்ம ஹார்ட் ஷேப் போட்டு ஹார்ட்டை விட்டுட்டே இருப்போம். மனசுனா என்னன்னே நமக்குலாம் தெரியல. அந்த மனசுல என்ன நடக்குது? அந்த மனசுல ஏன் எண்ணங்கள் தோன்றுகிறது? அந்த எண்ணம் ஏன் சிலருக்கு பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு? சில டைம் பாசிட்டிவாகவும் வருது, நெகட்டிவாகவும் வருது. நம்ம எண்ணங்களை எப்படி ஆராய்வது? மனசுக்குள்ள ஆசைகள் தோன்றுகிறது. அந்த ஆசைகளை எப்படி சீரமைப்பது? நிறைய பேர் நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்படுகிறோம். உணர்ச்சி நிலையில இருந்தா செயல்படுறோம். கோபங்கிறது டக்குன்னு ஒரு ட்ரிகர்ல, ஒரு சின்ன விஷயத்துல ஒரு ட்ரிகர்ல டக்குன்னு நமக்கெல்லாம் கோபம் வருது. அந்த கோபம் வந்தா அந்த கோபத்திற்கான நேரங்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த குறைவான நேரத்துல நாம வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடு, ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு மிகப்பெரிய அதோடைய தாக்கம் வாழ்நாள் முழுக்க இருக்கும். கோபம் ஏற்பட்டது சில நொடிகள், ஒரு நொடி அல்லது சில நொடிகளுக்கு தான் அந்த கோபங்கிற அந்த உணர்ச்சி வந்திருக்கும். 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் 30, 35, 40 ஹை லெவல்ல, பீட்டா லெவல்ல ரொம்ப ஹை லெவலுக்கு போகும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில கோவப்பட்டு நம்ம சில வார்த்தைகளை உதித்துருவோம். சில வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்துரும். அந்த கோவப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா அந்த உதித்த வார்த்தைகள், அது ஏற்படுத்தக்கூடிய வலி, வேதனை, அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுக்க சில பேருக்குலாம் வரும். வாழ்நாள் முழுக்க தொடரும். ஒரு நிகழ்ச்சியில, ஒரு இடத்துல, சபையில இத்தனை பேர் முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னதால எத்தனையோ குடும்பங்கள் பல வருடங்களா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்காங்க. ஒரு அக்கா தங்கை பிரிஞ்சிருக்காங்க. ஒரு அக்கா தம்பி பிரிஞ்சிருக்காங்க. அல்லது ஒரு அண்ணன் தங்கை பிரிஞ்சிருக்காங்க. ஏன்? என்னைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை சொன்ன இடத்துல அந்த உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதுனால, நம்ம சினத்தை தவிர்க்காதனால, சினத்தை சரியான முறையில கையாளாதனால, நம்முடைய எமோஷன்ஸை கரெக்டா கையாளக்கூடிய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இஐ, இதை வந்து எமோஷனல் கோஷன்ட்னு இந்த காலத்துல சொல்றாங்க. அந்த எமோஷனல் கோஷன்ட், அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு சரியா இல்லாதனால, உணர்ச்சிகளை சரியாக கட்டுப்படுத்தும் வழியை நாம் தெரிந்து கொள்ளாதனால வார்த்தைகளை விட்டுறோம்.
அந்த வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விளைவினால என்ன ஆயிடுது? உறவுகள் கெட்டு போய் விடுகிறது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள், ஒண்ணா ஒரே தாய் இருந்தே வளர்ந்த குழந்தைகள், ஒரே வீட்ல வளர்ந்த குழந்தைகள், திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல சந்திக்கவே மாட்டேன்றாங்க. இவங்க வர ஃபங்ஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. இல்ல அப்படியே ஒரு ஃபங்ஷனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், ஒருத்தர ஒருத்தர் முகம் பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. பல வருடங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல கூட அந்த ஃபைட் தொடரும். அந்த அளவுக்கு அந்த சண்டைங்கிறது வந்துடுது. ஏன்? ஒரு சின்ன ஒரு உணர்ச்சிய நம்ம வந்து கரெக்ட்டா கையாள தெரியாததுனால. கோபத்தை எப்படி கையாள்வது? பொய் கோபம் சில இடத்துல காட்டணும். சில இடங்கள்ல சமுதாயத்துல தவறுகள் நடக்குது அப்படின்னா, அறச்சீற்றம் கொள்ள வேண்டும். பாரதியார் சொல்வாரு, சில இடங்கள்ல அறச்சீற்றம் கொள்ளணும் வரணும். அறச்சீற்றம் கண்டிப்பா தேவை அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ அறச்சீற்றம் சில இடத்துல தேவை. சில இடத்துல பொய் கோபம் தேவை. ஆனா, நார்மலா நம்ம உயிர் வாழக்கூடிய நேரத்துல உணர்ச்சி வசப்படும்போது, அந்த கோவத்தை எப்படி நாம கையாள்வது? அப்போ சினம் தவிர்க்கும் பயிற்சியை நம்ம வளர்த்துக்கணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல். ஸோ கோபம் வரும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது? எப்படி நம்ம வார்த்தைகள் விடாம இருக்கிறது? ஏன்னா, நம்ம விட்ட வார்த்தைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஆனா, அது ஏற்படுத்தின வலி மிகப்பெரிய வலி. அதனால தான் அன்னைக்கு வள்ளுவர் எழுதினாரு, "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு." தீ இதுக்கு மேல அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம அந்த வார்த்தைகளும் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆனா நம்மளால முடியுதா? நம்ம ஒரு வாழ்க்கை முறையில ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அந்த பீட்டா நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு கத்திடுறோம். உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம். அதனால உறவுகள் கெட்டு போகுது. கணவன் மனைவி உறவு கெட்டு போகுது. பெற்றோர் மகன் மகள் அந்த உறவு கெட்டு போகுது. சகோதரர் சகோதரிகளுக்குள்ள உறவு கெட்டு போகுது. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்றோம். வேலை செய்யற இடத்துல கூட பணிபுரியிற மற்ற எம்ப்ளாயீஸோடயோ அல்லது பாஸோடயோ இருக்கிற உறவு கெட்டு போகுது. இப்படி எல்லா இடத்துலயும் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது. அப்போ உறவுகள் மேம்பட நாம என்ன செய்யணும்? இந்த உறவுகள் மேம்பட சில விஷயங்கள் சொல்லித் தராங்க. இப்போ உடல், உயிர், மனம் 3 இருக்கு. உடலையும் கெடுத்து வச்சிருக்கோம், உயிரையும் கெடுத்து வச்சிருக்கோம். மனசில் தோன்றக்கூடிய இந்த எண்ணம், சொல், செயல் இதையும் கெடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஸோ ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்க்கை நம்ம வாழணும். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம எங்கிருந்து பொறந்து வளர்ந்தோம் வந்தோம்? நம்மளுடைய மூலம் என்ன? ஆதி மூலம் என்ன? ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு முதல் திருக்குறள்ல அவர் சொல்றாரு. கடைசியில என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஆதி பகவனை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக்கி அதோட பிள்ளை தான் திருவள்ளுவர் அப்படின்னு ஆக்கிட்டோம் நம்ம. அந்த மாதிரி இல்ல. அந்த அந்த குறளுக்கு வேற அர்த்தம் இருக்கு. ஆதி பகவன் முதற்றே உலகு. சோ எந்த இயற்கையிலிருந்து நம்ம வந்தோம், அந்த இயற்கை எப்படி தோன்றியது, அந்த இயற்கையில 5 பூதங்கள் எப்படி உருவாச்சு, 9 கோள்கள் எப்படி உருவாச்சு, அந்த 9 கோள்கள்ல உயிரினங்கள் எப்படி தோன்றியது, அது எந்த ஆர்டர்ல தோன்றியது, கடைசியா 6 அறிவு கொண்ட மனிதன் பிறந்தான். இந்த 6 அறிவு கொண்ட மனிதன் பிறப்பின் நோக்கம் என்ன? நாம எதுக்காக இந்த பூமியில வந்து பிறக்கணும்? ஐயறிவு கொண்ட விலங்கினமாவே அதோட இருந்து எப்படி டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சோ, அப்படி ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு இதுவா, ஒவ்வொரு உயிரினமா அழிஞ்சு அழிஞ்சு மொத்தமா உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு அந்த மாதிரி பிரபஞ்சம் அந்த மாதிரி போயிருக்க வேண்டியது தானே? ஏன் தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா 6 அறிவு கொண்ட ஒரு மனிதன் ஒருத்தன் பிறந்து அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குனிஞ்ச நிலையில இருந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகு தண்டு நிமிர்ந்து எப்படி ஒரு 6 அறிவு கொண்ட இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம மனுஷன் எப்படி உருவானா, ஏன் உருவாகணும், அதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்லித் தராங்க, வாழ்வியல் விழுமியங்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, சகோதரர்கள் எப்படி வாழணும், ஒரு குருனா இருக்காருன்னா தன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை தட்டி கேட்டு அந்த தப்பை நிறுத்தணும். ஆனா கையறு நிலையில மகாபாரதத்துல திரௌபதி பாஞ்சாலிங்கிற அந்த திரௌபதிக்கு ஒரு கெடுதல் நடக்கும்போது சுத்தி நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. யாருமே அதை நிறுத்தல. அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைத்தது. குருக்ஷேத்திர போர்ல எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. தப்பு பண்ண அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைச்சது. அவங்க எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும் சரி, அவர் பெரிய பீஷ்ம பிதாமகரா இருந்தாலும் சரி, ஹூஎவர் இட் இஸ், தப்பு நடந்ததா அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு தவறை நாம செய்யறோமா, அந்த தவறுக்கான விளைவு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். தீயது செய்தால் தீயது தான் கிடைக்கும். நிறைய நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சொல்லிக் கொடுத்த கதைகள்ல இருந்து, காப்பியங்கள்ல இருந்து வாழ்க்கை விழுமியங்களை கற்றுக்கொள்வோம்.
அந்த கற்றுக்கொள்ற அந்த வாழ்க்கை விழுமியங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அந்த கஷ்டமானதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னா, அந்த மன அலைச்சூழலை குறைக்கும் போது தான் அது நடக்கும். ஸோ ஒரு மூச்சு பயிற்சி செய்யும்போது, அந்த மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல சும்மா உட்காரும்போது, மெடிடேஷன் பண்ணணும், சும்மா ஒரு எண்ணங்களற்ற ஒரு நிலையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து சும்மா உட்கார்ந்து, முதுகு தண்டு நிமிர்ந்து, நிமிர்ந்த நிலையில முதுகு தண்டை நிமிர்த்தி உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில இருக்கோம். நாம கூட தவம் பண்ணணும். அது யாரோ சாது, சந்நியாசி இவங்களாம் தான் வந்து சாதுக்கள், சந்நியாசிகள் தான் தவம் பண்ணணும்னு அப்படி அவசியம் கிடையாது. நாம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற நாமளும் தவம் செய்யத்தான் வேண்டும். யோகா பயிற்சிகள் செய்யத்தான் வேணும். உடலை நல்லா வச்சுக்கணும். உடல்ல நோய் வராமல் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம பயிற்சி செய்யணும். கண்கள் உட்பட, அதுவும் இன்னைக்கு கண்ணுக்கு தான் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே நம்ம கண்களை எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்கிரீன்ஸ், விதவிதமான ஸ்கிரீன்ஸ், கை அகலத்துல சின்னதா இருக்கிற மொபைல் போன் ஸ்கிரீன்ல இருந்து இவ்வளவு பெருசு இருக்கிற டேப்ல இருந்து இவ்வளவு பெருசா இருக்கிற லேப்டாப்ல இருந்து இன்னும் பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு. சில ஆபீஸ்லலாம் ரொம்ப பெரிய ஸ்கிரீன்லலாம் வச்சிருப்பாங்க. சிசிடிவி கேமரா அதுலேருந்து அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. சில இடங்கள்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. எல்லா வகையான ஸ்கிரீன்ஸ்க்கும் நம்ம கண்ணை எக்ஸ்போஸ் பண்றோம். கண்ணுல நிறைய அந்த ஒளி ரேடியேஷன்ஸ் வந்து கண்ணை தாக்குது. அப்போ கண்ணை சரி செய்வதற்கு தனியா கண் பயிற்சின்னு ஒண்ணு செய்யணும். அந்த பயிற்சி செஞ்சிட்டே இருந்தாதான் கண்ணாடியே போடாம ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு சின்ன குழந்தைங்கலாம் கூட கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிடுறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச தவறு. நாம சில தவறான பழக்கங்களை இது பண்ணி கண்ணை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி லைட்ல ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு 40 வயது வந்தாலே வெள்ளை எழுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு மினிமம் ஒரு ரீடிங் கிளாஸாவது வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு கண்ணாடியும் போட்டதே கிடையாது. எந்த ஒரு மிருகமும் கண்ணாடி போட்டதே கிடையாது. தன் வாழ்நாள்ல எந்த மிருகமும் கண்ணாடி போட்டுக்காது. அதே போல நம்ம முன்னோர்களும் கண்ணாடியே போட்டதே கிடையாது. கண்ணாடிங்கிற கான்செப்டே அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. மேபி ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே கண் பார்வை இல்லாத குழந்தைகள்லாம் பிறக்கும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம அந்த விட்டமின் ஏ அதெல்லாம் நம்ம இது பண்றது நம்ம உணவுல அதெல்லாம் சரியா சேர்த்துக்கிறது இல்ல. அதே போல நம்ம கண்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும். அந்த பயிற்சிகள்லாம் நம்ம செய்யும்போது உடலுக்கு கை பயிற்சி, கால் பயிற்சி, கண்ணுக்கு தேவையான கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி. மூச்சு தான் உள்ள ஓடிட்டே இருக்கு. உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு நின்னு போச்சுன்னா எல்லாமே நின்னு போயிடும். கடைசியில நமக்கு பேரே மாத்திருவாங்க. அதை எடுத்தாச்சா, பாடி எடுத்தாச்சா அப்படின்ருவாங்க. அந்த நிலைமைக்கு நமக்கு இருக்கும். நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு ஒரு லெவல்ல வாழ்க்கையில பெருசா உயர்ந்திருப்போம். ஆனா கடைசியில என்ன சொல்லிடுவாங்க? மூச்சு இல்ல அப்படின்னா, பாடி. இந்த பாடியா கடைசியில எப்ப எடுக்க போறீங்க? பாடிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது பாடி தான். பேர்லாம் கிடையாது அதுக்கப்புறம். அப்ப அந்த மாதிரி நிலையில அதை தள்ளி போடணும். இளமையோட உயிர் வாழணும். 100 வயசு வாழணும். 120 வயசு உயிர் வாழணும்னா உடல்ல ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த 3 தான் நிறைய பேருக்கு தெரியும். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த ஆயுர்வேத மருந்துகள் உபயோகப்படுத்தி இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. அது நாடி அப்படி தொட்டு பார்த்தாலே வாதம் ஜாஸ்தியா இருக்கா, கம்மியா இருக்கா, பித்தம் ஜாஸ்தியா இருக்கா, கம்மியா இருக்கா, அதெல்லாம் நாக்குல பார்ப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து சொல்லிடுவாங்க. உடனே சொல்லிடுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கும் சித்த மருத்துவர்கள் அப்படிதான் பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நல்லா இருக்கணும். அதே போல உயிரோட்டமும் நல்லா இருக்கணும். உள்ள உடம்புல மூலாதாரத்தை மையமாக வைத்து உயிரும் ஓடிட்டு இருக்கு. அந்த உயிரும் நல்லா இருக்கணும். அந்த உயிர் சக்தி நல்லா இருக்கணும். உயிர் சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான், திணவு பற்று இருந்தாதான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். யங்கா இருக்க முடியும். நம்ம வேலைகளை நாமளே செய்ய முடியும். கண் பார்வை நல்லா இருக்கும். அதுக்கு கண் பயிற்சி எல்லாம் செய்யணும். ஸோ உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்தக்கூடிய, உயிராற்றலை ஓங்கி ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய, உயிரை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி காயகல்ப பயிற்சி. அப்புறம் மனம், 3வது மனம் இருக்கு. அந்த மனதை பலப்படுத்தும் கலை. அதுக்கு தேவையான சில பயிற்சிகள். இந்த மனசுல என்னென்ன தோன்றுகிறது? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல். அப்புறம் நம்ம எல்லாருமே ஒண்ணு பண்றோம். கவலைப்படுறோம். கவலைங்கிறதே கற்பனை வலை. நமக்கு நாமே தேவையில்லாம ஒரு கற்பனை வலையை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு கவலைப்படுறோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அதுக்காக கவலைப்படுறோம்.
இன்னைக்கு உயிர் வாழ வேண்டிய இந்த நிமிடத்தை, இந்த நொடியை மறந்து இதை நாம இந்த ரெண்டு விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இறந்த காலம் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. முடிஞ்சு போன விஷயத்துக்கு இறந்த காலம். அது ஒரு உடைந்த பானை. இனிமே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதை ஒட்ட வைக்க முடியாது. நாளை என்ன நடக்கும், எதிர்காலம் அப்படிங்கிறது மதில் மேல் பூனை. அது இப்படியும் நடக்கலாம், அப்படியும் விழலாம். இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இல்ல நேரா கூட அந்த மதில் மேலேயே போயிடலாம். இல்ல மதில் ரிவர்ஸ்ல கூட வரலாம். என்ன வேணா நடக்கலாம். அதுவும் நமக்கு தெரியாது. சோ இன்று என்பதுதான் பிரசன்ட். பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட்பாங்க. அது ஒரு கிஃப்ட். இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கிஃப்ட். இந்த நொடி, இந்த நிமிடம்ங்கிறது ஒரு கிஃப்ட். இந்த நொடியை, இந்த நிமிடத்தை, இன்றைய வாழ்க்கையை, இன்னைக்கான வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். இந்த பிரசன்ட்டை, இந்த கிஃப்டை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். ஏன்னா இதுதான் கையில் இருக்கும் வீணை. இந்த வீணையை அழகா மீட்டுவோம். நல்லா மீட்டி அற்புதமான இசையை உருவாக்குவோம். ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வோம். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து, நம் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக வைத்து, நம்மை சுற்றி இருப்போரையும் மகிழ்ச்சியாக வைத்து, இந்த சமூகமும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில மகிழ்வித்து மகிழ்வோம். நானும் மகிழ்ச்சியா இருப்பேன். என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் மகிழ்ச்சியா வைப்பேன். எனக்கு இதெல்லாம் நடக்கணும், என் லைஃப்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு இதெல்லாம் வந்து சேரணும், இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு கொடுத்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வாழாம, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சிக்கு பிறந்தவன் இந்த மனிதன். நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மகிழ்ச்சியான மனநிலையில நான் என்னுடைய வேலைகளை செய்வேன். அதனால் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன், நான் ஆனந்தத்தை கொடுப்பேன். அப்போ ஒரு அற்புதமான சூப்பரான லைஃபா வாழ முடியும். மகிழ்வித்து மகிழ்வோம். நாமும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து சூப்பரான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் மனிதர்களுக்கு நமக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய வாழ்க்கை முறையை டோட்டலா மாத்திடுறோம். உடல் உயிர் மனத்தை கெடுத்துடுறோம். எண்ணம் சொல் செயலை கெடுத்துடுறோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டு என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? அப்ப உண்மையான ஆன்மீக உணர்வை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உடல் உயிர் மனதை சரிப்படுத்துவோம். நம் மனதில் தோன்றக்கூடிய இந்த எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் சரி பண்ணுவோம். அந்த எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, செயலாக மாறுகிறது. சோ இதெல்லாம் சரி பண்ணுவோம். ஒரு சூப்பரான அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே. சிவம்னா என்ன, சக்தினா என்ன, எவ்வளவு அழகா பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். சிவம் சக்தி சேர்க்கைதான் சீர் ஐந்து பூதங்கள். சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி, சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி, சிவமே ஜீவனில் சிறந்ததுணர்வாகும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக வெளிப்படும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக வெளிப்படும். நான் மனதின் மூலம் நாட அங்குயிராய், நான் மனதின் மூலம் நாட அங்குயிராய், நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும். நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும். நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவர் வாழ்வினில், நான் பேரறிவாகும் நற்றவர் வாழ்வினில், நான் முழுமை பெற நலிவில்லாமை பொருள், நான் முழுமை பெற நலிவில்லாமை பொருள், நலிவில்லாமை பொருள். மெய்ப்பொருள் எங்க ஆரம்பிக்கிறாங்க, சிவம் சக்தியில ஆரம்பிச்சு மெய்ப்பொருள்ல கொண்டு வந்து பாட்டை முடிக்கிறாங்க. வள்ளுவரும் அதுக்காக தான் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோம், பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு, அந்த மாதிரி இருக்கு. சோ நாம் பிறந்த இந்த இயற்கையை புரிந்து கொள்வோம், ஆன்மீகத்தை புரிந்து கொள்வோம், சரியாக புரிந்து கொள்வோம். ஏன் நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஆனா இன்னைக்கு அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது? ஒரு கோயிலுக்கு போய் ஒரு
ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலயம்னா என்ன? ஆன்மா லயமாக கூடிய இடம். நம்ம எங்கிருந்து தோன்றினோமோ அந்த விஷயத்தோட ஒன்றி கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஆன்மா லயமாக கூடிய இடம். அந்த ஆலயத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆலயத்தை வைத்து என்ன பண்றாங்க மத்தவங்க? அந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. சாமி கும்பிடுறதுக்காக போகும்போது நம்ம மனசுல என்னென்னலாம் தோன்றுகிறது, நம்ம வாயிலிருந்து என்னென்ன சொற்கள்லாம் வெளியில வருது, நம்மை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களுடைய வாயிலிருந்து என்னென்ன சொற்கள்லாம் வருது. நாம ஒரு கோயிலுக்குள்ள வந்திருக்கோம், சாமியை கும்பிட வந்திருக்கோம், இறைவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து கோயிலுக்குள்ள என்ன நடக்குது? ஒவ்வொரு மனிதனும் என்ன பேசிக்கிறாங்க? குறைந்தபட்சம் அந்த நேரத்திலாவது மனச அமைதியா வச்சு, யார்ட்டயும் எதுவும் பேசாம அமைதியா உள்ள போய், அந்த இறைவனை பார்த்து, இறைவனை தரிசித்து, அந்த பிரகாரத்துல உள்ள போய், கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி, "நன்றி இறைவா நன்றி. ஒரு அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாய். ஆறறிவு கொண்ட மனிதனாக என்னை படைத்தாய். நல்ல பெற்றோர் கொடுத்தாய். நல்ல அறிவு, நல்ல ஆசிரியர்கள் மூலமா நல்ல அறிவு பெற்றேன். ஒரு அற்புதமான வேலையோ, தொழிலையோ செய்கிறேன். மக்களுடைய ப்ராப்ளம்க்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறேன். அதன் மூலமா நான் பொருள் ஈட்டுகிறேன். அறவழியில் நின்று என் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அந்த பொருள் அந்த பணத்தின் மூலமாக நானும் எனது குடும்பத்தினரும் என்னை சுற்றியுள்ளோரும் இந்த சமூகமும் நன்மை பயக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி இறைவா நன்றி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாய். நன்றி இறைவா நன்றின்னு கோவில்ல போய் நன்றி சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர வேண்டிய ஒரு மனிதன் கோயிலுக்கு உள்ள போகும்போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு உள்ள போறான். உள்ள போய் அந்த கியூல நின்னு அந்த சாமிய பார்க்கணுங்கிற அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மனசுல என்ன மாரி எண்ணங்கள் தோன்றுகிறது? அந்த நேரத்துல நம்ம என்ன மாரி வார்த்தைகள கூட இருக்கிறவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன மாரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பற்றி சற்று சிந்திப்போம். ஆன்மா லயமாகக்கூடிய இடம் அது. ஆலயம். அந்த ஆலயம் அமைதியாக இருக்கா? நம்ம பஞ்ச இந்திரியங்கள் நம்ம உடம்புல பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு. 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த 5 சென்சரி ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஆலயம். கண்ணால இறைவனை தரிசிக்கிறோம். அந்த தீபாராதனை காட்டுறாங்க. ஒரு அற்புதமான மலர்கள்லாம் வச்சிருக்காங்க. ஊதுபத்தி மாரி சில விஷயங்கள்லாம் ஏத்திருக்காங்க. நல்ல மனம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஸ்மெல் இருக்கு அங்க. கண்ணால பார்க்குறோம். நெருப்பு எல்லாமே நம்ம கண்ணுல படுது. தீபாராதனைய காட்டுறாங்க. இந்த ஐம்புலன்களும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த நேரத்துல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த உயிராற்றல் அப்படியே மேல ஏறி வந்து இந்த இடத்துல வந்துரும். புருவ மத்தியில வந்துரும். இந்த புருவ மத்திங்கிறது முச்சந்தி மூளை அப்படிம்பாங்க. ஆனா நம்ம கடைசியில என்ன பண்ணிட்டோம்? அந்த முச்சந்தி மூளையில, முச்சந்தியில ஒரு பிள்ளையார கொண்டு போய் வச்சுட்டோம். அது ஒரு உருவகமா சில விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. ஆனா நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. விநாயகர், நாயகர். விக்னங்களை தீர்ப்பவர். ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கிறவர். 5 பூதங்களுக்கு அதிபதி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அந்த 5ஐயும் உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா உருவாக்குனவர் விநாயகர். கடைசியில அவரை முச்சந்தியில வச்சிடுறோம். இல்லைன்னா அரச மரத்து அடியில வச்சிடுறோம். எதுக்காக ஒரு இறைவனை படைத்தார்கள்? அந்த இறைவன் மூலமாக நமக்கு என்ன கதைகளை சொன்னார்கள்? இறை வழிபாடு பண்றதுக்கு ஒரு 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 டெஃபினிஷன் கூட கொடுத்தாங்க. இந்த டெஃபினிஷன் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம ஆன்மீகத்தை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஆஹ் சிவம்னா என்ன? அதுக்கு ஒரு தனி கிளாஸ். சக்தினா என்ன? அதுக்கு ஒரு தனி கிளாஸ். சும்மா இருந்த சிவம் ஏன் மலர்ந்தது? ஏன் சிவம்ல இருந்து சக்தி தோன்றியது? இருப்பு நிலைங்கிறது இயக்க நிலையா ஏன் மாறுச்சு? ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுங்கிறது ஏன் டைனமிக் ஸ்டேட்டா மாறுச்சு? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு திருவிளையாடல்ல ஒரு பாட்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த நான்கிற அந்த சிவம் அசையும் போது அங்க ஒரு இயக்கம் உருவாகும் போது இந்த அகிலமே அசையும். இந்த அகிலமே அப்பதான் உருவாகுது, அகிலமே அப்பதான் அசையுங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன? திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பல வரிகள் அதுக்கு ஏற்கனவே என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான ஆன்மீக விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் அபி பாக்கி ஹை. மெயின் பிக்சர் இனிமே தான் வரப்போகுது. இந்த அளவுல ஆன்மீகம் ஒரு அறிமுகத்துல
இன்னொரு ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்டோட இது பண்ணலாம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார் நீ, கருத்தாய் அங்கே கடவுள் நிற்கும் காட்சியை காண்பாய் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடவுளுக்கு முன்னாடியும் ஒரு கருத்து இருக்கு, ஒரு 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 ரீசன் வச்சிருக்காங்க. இதுக்காக தான் இந்த இது, இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உருவம் கொண்ட இந்த கடவுள் அப்படின்னு நமக்கு வச்சிருக்காங்க. சோ நம்ம கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார் நீ, கடவுளாய் அங்கே கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் நீன்னு விளக்கம் தர்றாங்க. சோ அந்த கருத்து என்ன, ஒவ்வொரு கடவுளுக்கு பின் உள்ள கருத்து என்ன, ஐயப்பன் ஏன் 18 படிகள் மேல ஏறி அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு கடவுள்னா நிக்கணும், இல்ல உட்கார்ந்துருக்கணும். அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த பொசிஷன் பாருங்க. ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றாங்க, மலை மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான வித்தியாசமான பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அங்க உட்காரும் போதும் 18 படிகள் கொண்ட ஒரு இது மேல அங்க போய் அமர்ந்திருக்காரு. அப்ப அதன் பின்புள்ள அர்த்தம் என்ன, நம்ம முன்னோர்கள் ஏன் அப்படி ஒரு கடவுளை உருவாக்குனாங்க, அதுவும் அந்த கடவுள் உருவாக காரணம் என்ன, அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. சிவனும் பெருமாளும் சேர்ந்து இந்த ஐயப்பன்கிற ஒரு கடவுளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாத்திகர்கள் ரொம்ப கேவலமா அந்த கதையை வந்து கேவலமா பேசுவாங்க. எப்படி ரெண்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க அதை வந்து அவங்களுடைய இதுபடி அவங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. அதே போல கந்தன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கந்த கடவுள், கந்தன், முருகன், முருக். முருக்னா என்ன, முருக், என் நண்பர் அவர் வந்து இமெயில் ஐடியா வச்சிருக்காரு, ஹாட் முருக்ஸ். அவர் பேர் முருகவேள், முருகவேள் நடன சபாபதி. ஆனா அவர் ஹாட் முருக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. அப்ப முருகன், அந்த முருக்னா என்ன, ஏன் அந்த ஒரு கடவுள் மட்டும் அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, அவ்வளவு சூப்பரா இருக்காரு. அவர் கையில ஒரு வேல்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த வேலுக்கு என்ன அர்த்தம், அந்த வேல் ஏன் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு விந்தணு மாதிரி ஏன் இருக்கு. நம்ம டெய்லி ரெகுலரா கேட்போம், கந்த சஷ்டி கவசம்னு ஒண்ணு பாடல் கேட்போம். அந்த கந்த சஷ்டி கவசத்துல பாடல் வரிகள் வரும். விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேல் முந்து. ஒரு உயிர் உருவாவதற்கு என்ன காரணம், ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்க, விந்து வெளியேறுகிறது. அந்த விந்துல லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான விந்தணுக்களும் போட்டி போட்டுக்கிட்டு நீந்தி போகுது. அப்படி நீந்தி போய் கடைசியில என்ன ஆகுது, காத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு முட்டைக்கு ஒரே ஒரு விந்தணு மட்டும் தன் தலையால ஒரு முட்டு முட்டி உள்ள போய் ஒரு கரு உருவாகுது. அங்கிருந்து தான் ஒரு உயிர் உருவாகுது. சோ ஒரு விந்தணுல இருந்து தான் ஒரு உயிர் உருவாகுது. அப்ப அந்த நாதமும் விந்தும், அந்த நாத விந்து கலாதி நமோன் நமக அப்படிம்பாங்க. சோ நாம சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது எல்லா விதமான சத்துக்களா மாறி கடைசியில செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது, SVF. அது ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம். சோ அதன் மூலமா தான் இந்த விந்துநாத சேர்க்கை ஏற்படும் போதுதான் ஒரு உயிர் கரு உருவாகுது. அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 10 மாதங்கள்ல ஒரு குழந்தையாக அதுக்கப்புறம் அது வெளியில வந்து பிறக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல இந்த கடவுளை ஏன் வச்சிருக்காங்க, இந்த கடவுளுக்கு ஏன் கையில ஒரு ஒரு வேலை கொடுத்தாங்க, அவருக்கு ஏன் சேவர் கொடியோன், அவர் கொடியில ஏன் ஒரு சேவல் வச்சாங்க, மயில் மேல அவர் உட்கார்ந்துருக்காரு, விநாயகர் அவர் பாதத்துல ஒரு சுண்டலி மாதிரி ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கடவுளும் ஒரு ஏதாவது ஒரு மிருகத்தை தன் கூட வச்சிருக்காரு, ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. சிவன் கழுத்துல பாம்பு மாட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். இறை வழிபாடு என்பதன் முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து கொள்வோம். உண்மையான ஆன்மீகத்தின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்வோம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார்ப்போம். கருத்தாய் அங்கே கடவுளே நிற்கும் காட்சியை காண்போம். அந்த கடவுளுக்கு பின் உள்ள கருத்து என்ன என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு அற்புதமான சூப்பரான லைஃப் வாழ்வோம். நம்முடைய உடல், உயிர், மனம் இது மூணையும் சரி பண்ணுவோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் அதையும் சரி பண்ணுவோம். மனதை பலப்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொண்டு எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து
ஒரு அற்புதமான, சூப்பரான, மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரம்னு சொல்ற அளவுக்கு எல்லோரும் இன்புறக்கூடிய வகையில ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். மகிழ்வித்து மகிழ்வோம். சூப்பரான லைஃப் வாழ்வதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத மேலும் மேலும் ஆன்மீகத்தை பற்றி இந்து சமயம் மட்டுமல்லாது மற்ற சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் எடுத்து ஆராய்ந்து சூப்பரான ஒரு அற்புதமான செஷன்ஸ் தொடர்ந்து நம்ம செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த நல்ல நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. சூப்பரான அற்புதமான சூப்பரான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷனோட இந்த நிகழ்ச்சியை முடித்து இந்த இடத்துல இருந்து திரும்ப அடுத்த நிகழ்ச்சியில நம்ம தொடங்குவோம். பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, இந்த டெஃபினிஷனை பாருங்க, எவ்வளவு அழகா வேதாத்திரி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ தீங்கு செய்தால் பாவம், நன்மை செய்தால் புண்ணியம். சோ நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் கொண்டு இதன் மூலமாக தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ இந்த உடலுக்கோ அல்லது உணர்ச்சிக்கோ தீங்கு செய்தால் பாவம், நன்மை செய்தால் புண்ணியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ எனக்கு பசிக்குது, பசிக்கிறதுனால சாப்பிட போறோம். சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். இட்லி இருக்கு, தொட்டுக்க சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு. ஒரு 2 இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்றேன். இந்த 2 இட்லி சாப்பிடும்போது பசி அடங்கிடுது. சட்னி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா செஞ்சிருக்கீங்க, அற்புதமா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நன்றிமா, சூப்பரான சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றோம். நல்லா சாப்பிட்டு முடிக்கிறோம். 2 இட்லி சாப்பிட்டு முடிச்ச உடனே பசி தீர்ந்துடுச்சு, பசி உணர்வு போயிடுச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இட்லி சூடா மல்லிப்பூ மாதிரி இருக்கு, தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கு, இல்ல புதினா சட்னி ரொம்ப அற்புதமா இருக்கு, சாம்பார்ல காய்கறி எல்லாம் போட்டு அருமையா இருக்கு, சுட சுட சாம்பார் சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. இன்னும் சில ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஸ்துன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொஸ்துன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. கொஸ்து போட்டு சூப்பரா இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் 2 இட்லி வைமா, எல்லாம் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இன்னும் 2 இட்லி வை, இன்னும் 2 இட்லி எடுத்து உள்ள தள்ளுவோம். இது உடலுக்கு செய்யும் தீங்கு. சோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ செய்யும் தீங்கு, தீங்கா இருந்தா அது பாவம். சோ உடலுக்கு செய்யும் பாவம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாம எடுத்து சாப்பிடுறது. நம்ம நிறைய வேலை செய்ய போறோம், நிறைய நமக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா அதுக்காக நிறைய சாப்பிட்டுட்டு அதற்காக உடல் உழைப்பு செய்து அதை சாப்பிட்டு அது சாப்பாடு ஜீரணமாகக்கூடிய வகையில் அந்த கேலரிஸ் எல்லாத்தையும் நம்ம பேர்ன் பண்ணிட்டோம்னா ஓகே. 4 இட்லி என்ன, 40 இட்லி கூட சாப்பிடலாம், தப்பே இல்லை. அவ்வளவு உடல் உழைப்பு இருந்ததுன்னா சாப்பிடலாம். ஆனா நமக்கு அவ்வளவு உடல் உழைப்பு இருக்கா? இல்ல. அப்ப நம்ம உடலுக்கு தேவையில்லாததை, உடலுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா விஷயத்தை போட போட உடலுக்கு தீங்கு செய்கிறோம். அதே போல நம்ம உணர்ச்சிக்கும் தீங்கு செய்யறோம். நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இதை செஞ்சிடறோம் நம்மளே அறியாம. அதனால என்ன ஆயிடுது? பாவங்கள் உருவாகுது. அண்ட் பாவ புண்ணியத்துக்கு இன்னொரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா பாவ பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பாவ பதிவுகளை எப்படி நீக்குவது? உடல்ல நோய் இருந்ததுன்னா அந்த நோயை எப்படி சரி செய்வது? உள்ளத்துல களங்கம் இருந்தா அந்த களங்கத்தை எப்படி போக்குவது? களங்கத்தை எப்படி நீக்குவது? அப்ப மனதை எப்படி வளப்படுத்துவது? மனதை வளப்படுத்தும் கலை என்ன? இதெல்லாம் கத்துப்போம். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது ஒரு அறிவு திருக்கோயிலுக்கு போய் உடலை வளப்படுத்துவதற்கு, உடலை சரி பண்ணுவதற்கு எளிய முறை உடற்பயிற்சி கத்துப்போம். அதை செயல்படுத்துவோம் டெய்லி. அதே போல தினமும் காலையில் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம் உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு, உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கு, நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு, 100 வருடங்கள் 120 வருடங்கள் உயிர் வாழ்வதற்கு, இளமையோட உயிர் வாழ்வதற்கு தேவையான காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொள்வோம்.
அதை தினமும் செயல்படுத்துவோம். காலைல 5 மினிட்ஸ், சாயந்தரம் 5 மினிட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. மனதை வளப்படுத்தக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகள்: எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல், தவம் செய்வதற்கு தீட்சை பெறுதல். இந்த இடத்துல தீட்சை ஆக்ஞை தீட்சை, மூலாதாரத்துல சாந்தி தீட்சை, உச்சந்தலையில சகசிராதாரன்னு சொல்லக்கூடிய இந்த உச்சந்தலையில துரிய தீட்சை. இந்த தவம் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த தீட்சையெல்லாம் பெற்று இன்னும் மேலும் மேலும் பல தவங்களை கற்று இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல தோன்றியதோ அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி கலந்து, அந்த இயற்கையோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று, இந்த 9 கோள்களோடும் பஞ்சபூதங்களோடும் ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று ஒரு அருமையான சூப்பரான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆன்மீகத்தை பற்றி இன்னும் மேலும் மேலும் நிறைய தெரிந்து கொள்வோம். அந்த அளவிலே இந்த இத்தனை செய்திகளோடு இந்த ஆன்மீகம் ஓர் அறிமுகம் என்ற இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இந்த நேரத்துல ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அன்மியூட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். இன்னும் நிறைய நம்ம கத்துக்க போறோம், நிறைய தெரிஞ்சுக்க போறோம், நிறைய நீங்க ஷேர் பண்ண போறீங்க, நானும் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு தெரிந்த கதைகள், ஆன்மீக கதைகளை நீங்க சொல்ல போறீங்க. வாழ்க வளமுடன். உங்க ஃபீட்பேக் ப்ளீஸ். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் நீங்க முயற்சி எடுத்து நிறைய விஷயங்களை நீங்க கத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு தாயாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். போன பிறந்த நாள் அப்போ நம்ம தியான குழுல உங்களுக்காக வாழ்த்தினோம். நீங்க இந்த வருஷம் உங்களுக்கு போன வருஷம் ரொம்ப சிறந்த வருஷமாக இருக்கும். நீங்க இன்னும் ஒரு ஒருபடி முன்னேறி எல்லாற்றிலும் சிறந்து விளங்குவீர்கள். அந்த தயக்கத்திலிருந்தெல்லாம் வெளியில வருவீங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி நாங்க ரொம்ப நல்லா வாழ்த்தினோம். அது இப்ப கொஞ்சம் பளிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் நல்லா வளரணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இன்னும் நீங்க நல்லா மேலும் மேலும் உயரணும். உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எல்லாவற்றிலும் மிக மிக சிறந்து இந்த வருடம் உங்களுக்கு நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும்னு எங்களுடைய தியான குழுவின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு இதுல இணைய முடியலப்பா. நீங்க போடும்போது கொஞ்சம் எப்படி இணையணும்னு சொல்லி அந்த இது போடுவாங்க இல்லையா, அந்த லிங்க் போடுவாங்கல்ல, அது போல போட்டாதான் எங்களால இணைய முடியுது. நிறைய பேர் அதனாலதான் வர முடியல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னால வர முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. நாங்க எல்லாம் மீட் ஆப்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஜூம் ஆப்புங்கும் போது யாருக்கிட்டையும் இல்லை. அதனாலதான் நிறைய பேரால வர முடியல. அவங்க தன்னுடைய வருத்தங்களை தெரிவிக்க சொன்னார்கள். அடுத்த முறை போடும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் சரியா பண்ணுப்பா. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிமா. தேங்க்யூ சோ மச். வாழ்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருமையா இருந்தது. மென்மேலும் தொடரட்டும் உங்கள் பணிகள். நீடூழி வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். இவங்க சாவித்திரிப்பா, எங்களுடைய தியான குழு உறுப்பினர். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வேறு யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? லதா மேடம், தேங்க்யூ. தம்பி அம்மாவாலே இணைய முடியலப்பா. சத்யநாராயணா சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். இன்னும் நிறைய இந்த கடவுள்களை பற்றியும் ஆன்மீக கதைகள் பற்றியும் அதன் பின்பு உள்ள ஆன்மீக கருத்துக்களை பற்றியும் நிறைய சிந்திப்போம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம்.